கணேஷ் இந்த வீடியோல ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு மோட்டையை மறைக்கிறதுல இருந்து காய்கறி எல்லாம் கீழே செதற விட்டு வண்டியை தூக்கி கடையில சொருவர் வரைக்கும் மேற்கொண்டு அம்மா ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் சோப் போட்டு கழுவ தாத்தா மாசா உட்காரன்னு சொல்லிட்டு தலைக்கீழ விழுவுன்னு பல தான் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பர்சன் அவர் அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. சரி, இந்த ஃபேனோட ஃபவுண்டர் யாரு? ஐயோ ஃபண்டர் ஏன்டா இது ஒரு ப்ராஜெக்ட்னு ஃபண்ட் வர பண்றாங்களா? இதை கண்டுபிடிச்சோம் யார் அது? நிம்மதியா தூங்கணும் தான்டா ஃபேன் போடுறது. என்னதுல அது? என்ன நீங்க டை அடிச்சுட்டு ஏர் பிளான்டேஷன் அது இதுன்னு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கீங்க. தலைவர் பாருங்க ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு வேலையை முடிச்சிட்டாரு. ஏன் எல்லாரும் தோப்பையை போட்டு ஆடினாதான் பாப்பாங்களா? நான் ஒரு மாறு வருஷத்துக்கு இப்படி ஆடுறேன்டாப்பா. எப்படி பார்க்காம போறாங்க? நானும் பாக்குறேன். ஏமா எங்கடாங்க இந்த போனு? அது உன் ஆட்டம் தாங்க முடியாம அதிர்ச்சியில ஓடி போயிடுச்சு. சார் நார்மல் ஃபுட் விளாகரே நாங்க எங்களெல்லாம் தாங்க முடியலங்க. இப்பெல்லாம் வித்தியாசமா விளாக் பண்ணாதீங்க. அது ஏன்டா நூடுல்ஸ் உள்ள கேமரா வச்சு சாப்பிட்றான்டா அவன். 1-2 தூண்டில் போட்டாலே மீன் மாட்டுறது கஷ்டங்க. இதுனா வரிசையா மீட்டருக்கு 10 தூண்டில் போட்டிருந்தா எந்த மீனுங்க மாட்டோம்? இவங்க இந்த மாதிரி தனி பாட்டில் எடுத்துட்டு போற வர காரெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அதுவும் சும்மா கிடையாது. காரோட கண்ணாடியே நேரம் கண்ணாடி உடஞ்சிருக்குது. இந்த மாதிரி நீங்க போகும்போது உங்க கார்ல நீங்க டிராவல் பண்ணி போயிருக்கீங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க தனி பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க ஒருத்தர் சிம்பிளா ஒன்று பண்ணியிருக்காரு. சார் நான் ஒரு சூப்பர் ஹீரோ சார். அதை பாருங்க நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ப மாட்டீங்க. நான் ப்ரூஃபோட தான் பேசுவேன். இதையும் நான் ப்ரூஃபோட பேசுகிறேன். இந்த பிரெயினுக்கு போகிற நரம்பு அப்படியே திருப்பி ஹார்ட்டுக்கு திருப்ப முடியுது. ஹார்ட்டுக்கு போகிற நரம்பு அப்படியே திருப்பி ஸ்பைனல் கார்டுக்கு போக வைக்க முடியுது. அப்போ நான் சூப்பர் ஹீரோ தானே? எவ்வளோ வாட் சார்ஜரு? 160 வாட்ஸா? ஏய் 160 வாட்ஸ்லாம் வச்சுட்டு நீலாம் பேச வர. அது ஒரு 16,000 வாட்ஸ் வச்சுருக்கேன் ஆப்பிளில். 16,000 வாட்ஸு. ஏய் காட்டிட்டுனா அது ஒன்றும் இல்லை. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுன்றதால எடுக்க வந்தாங்க. எடுக்க வந்ததுல எப்படி ஆகணும்? ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டு கோகாகோலாவை நல்லா குளிக்கி நல்லா தெளிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ண. அது தெரியாம லைட்டா பக்கத்துல உட்காந்து மேல பட்டுருச்சு. பட்டவனே டேய் கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறாரா? எங்க வந்து எம்மனை தண்ணி போடுதுரா? சார் பையனுக்கு நல்லா மாசா முடி வெட்டோம்னு சொல்லிட்டு 6ஆம் நம்பர்ல போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பிளேடு கழட்டிட்டு கீழே விழுமாமே. அது விழுந்தது தெரியாம கான்ட்ராக்டர் 2 ரோடு எக்ஸ்ட்ரா போட்டாரு. இதுக்குன்னு போட்டு திட்டுறானுங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு கிரீம் காஃபி ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கிரீமை தான் போட்டு தந்திருக்காங்க. இதுல இன்னும் கிரீம் பத்தலன்னா இந்த வாரம் 1 நிமிஷம். Oh, actually, can you get extra with cream? ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் விளையாடுறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. விளையாடுறது பொம்மை ஜேசிபி வச்சு விளையாடனா பரவாயில்ல. அவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு உண்மையாலும் ஜேசிபிடா. சரி சும்மா போற ஆயாக்கு சும்மா பணி அனுப்ப கூடாதுல. அதுக்கு எதுவும் பொருளாக கொடுத்தானு போறதில்ல. பாய் பாட்டி அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பலாம் தான் பாய் சொன்னாரு. அந்த பாட்டி கொஞ்சம் சீரியஸா பாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பீங்களோ? ஆமாம் தம்பி, வேலைன்னு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு விஞ்ஞானி மாதிரி நான் தொலைபேசி கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி அப்போ உங்களுக்கு அந்த தொலைபேசி தேவைப்படாது. அதை அப்படியே தண்ணியில் ஊற்ற விடுங்க. ஏன் சார் 5 ஸ்டார் ஹோட்டலில் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணீங்க? சாதாரணமாக இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால தான் இவ்வளோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சுட்டு இருந்துறாங்க. சரி ஐயோ சரி இதுவும் கிரியேட்டிவிட்டி தான். உடஞ்ச லெமன் ஜூஸ் இதுக்கு ஒரு $100 எக்ஸ்ட்ரா போடுறாரு. நம்ம இத்தனை நாள் செஞ்சதே தப்பு. பாருங்க வானல இப்ப இத்தனை நாள் வந்து நீங்க தோசைகள் இப்படி தானே முட்டை ஊத்துங்க. இப்படி ஊத்தவே கூடாதாமா? பாருங்க இவருலாம் இருக்கத்தால் தான் நாட்டுல மழை பெய்யுது. நல்ல வேலை சொன்னார். திருப்பி வச்சு ஊத்தணும் போல. கை காலெல்லாம் சேரும் சகதியமா இருக்குதா? காய்கறி எல்லாம் அப்படி இப்படி சும்மா சதறி போய் கிடக்க. வண்டி எங்கடான்ட்டு பார்த்தா அடா பாவி எங்க இருந்து எப்படி வந்து எப்படி அதுல ஏத்தன நீ? சார் ஃபுட்பாலை தூக்கி வரல வச்சு சுற்றி தானே பார்த்துறீங்க. பெப்சி பாலே சுற்றி பார்த்தது இல்லையா? சும்மா ஒரு சூறாவளியே கிளம்பும் சுத்தல.
அப்படி இப்படி 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 நான் அப்படி இரு தள்ளி ஓரம் நீ பண்ணி சரி நீ நான் வரேன் ஏன்னா எல்லாரும் உதவி செய்யணும் அதுதான் என்னோட கடமை போ பத்திரமா போ வேற எதனா ஹெல்ப் பண்ணுமா டேய் ஒரு நிமிஷங்க வாயேன் எவ்வளோ சேலரி வாங்குற 27 ரூபாயா போய் பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் ரசனை மிகுந்த ஏங்க ஒரு டேபிள் ஃபேனே சீலிங் ஃபேனா போட்டது பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க அது ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம் தான் நான் ஒத்துக்கிறேன் பட் அந்த கிரியேட்டிவிட்டியை பாத்ரூம்ல யூஸ் பண்ணி வச்சிருக்காருங்க அவரு சார் வீட்டில் இருக்க அம்மானா ஒரு தாயா எல்லாத்தையும் எடுத்து கழுவி தொடச்சி வைக்கிறது தாங்க அவங்களோட இது நான் ஒத்துக்கிறேங்க அதுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் தூக்கி கழுவி வச்சா நான் தூக்கி சோறு ஒரு கரண்ட் தூக்கி அடிச்சு ஸ்லாப்ல அடிக்கிறா தூக்கி தண்ணிக்குள்ளார போயிட்டு ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வரணும் சரி கார் வெளிச்சம் தான் இருக்குதுன்ற தைரியத்துல போயிட்டாரு அவரோட ஃப்ரெண்டு திடீர்னு லைட் ஆஃப் பண்ண பயம் வருமா இல்லையா அது ஃபேண்டே கிடையாது குப்பையிலேருந்து ஏதோ ஒரு பொறுக்கிட்டு வந்தேன் அதை போய் தேய்ச்சி இதான் பேண்ட் இதான் ஃபேஷன் போட்டு சுத்தினாரு அதை பார்த்துட்டு ஒருத்தர் குப்பையில் இருக்கிற இலையை பொறுக்கி போட்டு இதுவும் பேண்ட் தாண்டாரு இதுலன்னா இருக்குது ஒரு இன்ஜினியர் பெஸ்ட் இன்ஜினியர் டைல்ஸ் போட்டிருக்காரு பாரு அந்த ஒற்றுமை நான் பாராட்டணும் ஒரு டைல்ஸ் இப்படி மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கேன் கூட ஒரு 10 டைல்ஸ் திடீர்னு வெடிக்குதுடா சார் அப்பவே சொன்னா அந்த கார் யாராவது வேணாம் பாறையா இருக்குது அப்படி போயிட்டு வாங்க அந்த பொண்ணு முன்னாடி சீன் போனோன்னு எத்தனையோ போச்சா இப்ப 50 ரூபா தான் சார் வாங்க சார் ரைடு போலாம் வாங்க சார் இல்ல ரைடுலாம் இருக்கட்டும் அங்க பாரு எங்க சார் அதோ தெரிதா அதோ கிராக் வந்து சார் அது ஒட்டி மேல எம்சில் வச்சு ஒட்டினா போயிடும் நீங்க வாங்க ட்ரை இல்ல பரவாயில்ல நான் பார்த்துட்டா போட சார் அநேகமா கூகுள் மேப் வச்சு ஓட்டுறவருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்கு அவன் தாங்க 50 மீட்டர் இருக்கும்போது தாங்க அவன் வாயை திறப்பான் அப்படி திரும்புன்னு அவன் தாங்க பிரச்சனை பாட்டு போட்டு விட்டா உள்ள இருக்க கார் பார்ட்ஸ்லாம் ஆடுறது பிரச்சனை இல்லடா உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது பாட்டை கேட்டு நீ எதுக்கு இப்ப தனியா நின்று ஆடுனுங்கிற நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்பாவும் பையனும் கொடை எடுத்து தான் வராங்க பட் இருந்தாலும் நம்ம சும்மா தானே இருக்கோம் சரி கதவு சாத்திடுவோம் அவங்க இன்னும் நனையாம போட்டுன்னு சொல்லிட்டு கதவு சாத்தி அவங்கள போக வச்சிருக்காரு அப்பா கடைக்கு வர முதல் கஸ்டமரா நல்லா கதவு திறந்து விட்டு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் டீசல் வேலை 30 ரூபா ஏறிச்சா அவ்வளோ பாவி டீசல் வேலை 30 ரூபா ஏன்டா இவன் திருப்பி போறான் சரி போட்ட விடு செகண்ட் கஸ்டமர் வர மாட்டாரா மறுபடியும் கதவு திறப்போம் அட 35 டேய் யாரானா சரி விடு அடுத்த கஷ்டம் இந்த வாட்டியாச்சும் வந்துட்டான் அதுதான் இல்லை இவன் இல்லை வேற வந்துருவான்னு நினைக்கிறேன் வரான் சார் வாங்க சார் வெல்கம் டு த கடை சார் ஹலோ டீசல் வேலை தானே 27 ரூபா தான் ஏறி இருக்கு ஆடான் டே சொல்லும் போது நம்ம பிரீமியம் கார் வாட்டர் வாஷ் நீங்க என்னங்க இது சார் பிரீமியம் கார் வாட்டர் வாஷ் தான் சார் நீங்க எப்படி எங்கேயாச்சும் இந்த மாதிரிலாம் பாத்துக்கீங்களா சார் கஷ்டப்பட்டு ஜேசியில வாடகை கொண்டு வந்துருக்காங்க இந்த பாலை ஊட்டி விட்டு பார்த்து கம்பியை போய் அடிக்குமே அந்த மாதிரி ஒரு பாலை பார்த்தவனே இவருக்கு ப்ரோ பிளேயருங்க அந்த இதெல்லாம் நினப்பு வரும்ல அதை எடுத்து ஒரு உருட்டாரு ஐயோ உருட்ட வேண்டிய இடம் இது இல்லையே கால் மேல கால் போடாதீங்க நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறல சரி இந்த காலை போட முடியாது ஆனா இந்த காலை போடுவல்ல சரிடா போடு சார் ஒரு வாட்டி இசை ஆரம்பிச்சுட்டா அந்த இசையில தடுக்கி கடல்ல விழுந்து நீங்க மூழ்க போலாம் பட் ஆனாலும் இசை வாசிச்சுக்கிட்டு இருக்குங்க ஏண்டா நான் வாங்க எனக்கு தான் தெரியும் டைலாக பேசுறேன் இவர் கராத்தால பிளாக் பெல்ட்டுக்கு மேல ஏதோ ஒரு பெல்ட் வாங்கிட்டு தன்னோட மொத்த வித்து இறக்கி வச்சிருந்தாரு அவர் சிம்பிளா ஒண்ணே ஒன்று தான் பண்ணாரு என்னங்க அந்த சுடு தண்ணி சுட வைக்கிறது கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்றனே கத்திக்கிட்டே இருந்துச்சு போயிட்டு என்னடான்ட்டு 2 தட்டு தட்டின உடனே கத்திட்டு அமைதியாயிட்டான் பக்கத்துல சும்மா இந்த கார் கிட்ட இங்க பாருங்க மாஸ்க போட்டேன் பத்தியா இப்ப அடுத்த வருஷத்துல வர மாதிரி பாருங்க வச்சு முடிச்சிருவான் கழுத்துலாம் ஜாக்கிரதையா இருந்துக்க என்கிட்ட என்ன பக்கத்துல இருந்து ஒரு போலீஸ்கார் போல எங்க சொல்றது இல்லையா எங்க லைட்டு கிட்ட போறது இல்லையா அப்ப வாங்க போறது நான் தானே கட்டை எத்தனை வந்து வீட்டுல மாட்டணும் அந்த மாற்றத்துக்குள்ள எதுங்க டைவர்ஷன் ஆவறீங்க பாருங்க அந்த பொண்ணு மூஞ்ச பாத்துட்டீங்க இப்ப பாருங்க எல்லாம் போச்சா
அவர் சாதாரணமாக வர மாட்டார், நோட்டு தட்டிட்டு தான் வரும். அப்பயே சொன்ன கீழே இருக்கணும் மரங்களாம் டிஸ்டர்ப் ஆகும்டா, தேவையில்லாத பண்ணாரான்னு வாங்க வச்சு வாங்கினாலாம் சரி போட்டு வரும். ஒரிஜினல் ஜேசிபியில் மனவாரி லாரியில் கொட்டிக்கிட்டு இருக்கா ஒருத்தன் தான் பொம்மை ஜேசிபி எடுத்துருந்து சார் இதுலையும் கொஞ்சம் கொட்டுங்கன்னு அந்த மனசை பாராட்டணும். எடுத்து கொட்டினாரு. ஆமாம் எங்கே எந்த லாரி பொம்மையை காணா. கொஞ்சோண்டு பவுடர் அடிக்கணும் ப்ளீஸ் தாண்டா சொல்லி உள்ள வந்தீங்க. என்னதுடா இது? அது மாதிரி அப்படியே தூக்கி வெளியே போட்டுன்னு வச்சுக்க, நாடி தலை ஊருக்காரனை அடிச்சு வரணும் அவனு. விளையாட்டு வினையாகனு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்படி எல்லாத்தையும் வீணாகிருச்சு என்ன. இன்ஃப்ளேஷன் ஏற வேகத்துல பாரு கீழே 3 வாழைப்பழம் கிடக்குதுன்ட்டு அதிர்ச்சி எடுத்து பார்க்க எவனோ ஒருத்தன் உட்காந்து பிளான் பண்ணி சர்ஜரி பண்ணி போட்டு போய்க்கிறான்டா வாழைப்பழத்தோல. அவர் மீசையை பார்த்து பயப்படாதீங்க, கொஞ்சம் டெரரான ஆள் தான். ஆனா சிரிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க குழந்தைங்களாம் ஓடிடும். சாயரச்சார் தான், அதுக்குன்னு கொஞ்சம் சாஞ்சா போதும், அப்படியே உலகத்தையே ரொட்டேஷன்ல பாக்குற மாதிரிலாம் நீ சாய தேவையில்ல. ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை கடல்ல ஊத்தா சரி மீனுங்க தான் வந்து சண்டை போட போகுதுன்னு பார்த்தா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலண்ணே. என்னடா வண்டி இது? லாரிக்கு பஞ்சர் ஆனா போடுறது இது என்னடா சுத்தி ஊழியெல்லாம் தூக்கிட்டு வந்து இதெல்லாம் என்ன ஃபிட்டிங் பண்ணி வச்சுருங்க மாடிஃபிகேஷனா? அட பாவீங்களா, அந்த பக்கத்துல ஸ்க்ரூ டிரைவரு. கடைக்கே போகாமல் கண்ணாடியை சரி செய்வது எப்படின்ட்டு ஒரு கண்ணாடி உடஞ்ச விழுந்த கண்ணாடி எடுத்து ஒட்ட சூப்பர்னா மாஸ்னே. But we are on the right track. We are getting back in. See? பாக்குறது தாங்க வயசானவங்க மாதிரி தெரிவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இன்னும் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி ஆப்ரேட் பண்றவருக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிரியம் போல, அதான் அடிச்சு வானத்துக்கு பறக்க விட்டாரு.